வந்தே பாரத் ட்ரெயின் ஏசி ட்ரெயின் முழுக்க முழுக்க பணக்காரர்களுக்கான ட்ரெயின். அது சாதாரண மக்கள் அதில் பயணம் செய்ய முடியாது, கட்டணம் ஜாஸ்தி, இப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் அந்த ட்ரெயின் மேலே வந்துச்சு. இந்த மாதிரி ட்ரெயின்களுக்கு கட்டணம் கூட தான், காசு இருந்தால் போயா அப்படிங்கிற அளவுக்கு எதிர் விமர்சனங்களும் நிறைய பேர் பண்ணாங்க. வந்தே பாரத் மாதிரி ஒரு சாமானியர்களுக்கு ஒரு ட்ரெயினை தயார் பண்ணி ரன் பண்ணோம்னா அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம்னு நினச்சாங்க. அப்படி உருவானது தான் அம்ரித் பாரத் ட்ரெயின். அதை முதல்ல புஷ்புல்லுன்னாங்க, அப்புறம் வந்தே பாரத் சாதாரணாங்க, கடைசியாக அம்ரித் பாரத்னு பேர் வச்சுட்டாங்க. ரெண்டு பக்கமும் WAP5 லோகோ மாடிஃபை பண்ணி நினைச்சிருந்தாங்க. இந்த அம்ரித் பாரத் ட்ரெயின்களும் மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற மாதிரி தான் உருவாக்கியிருந்தாங்க. முதல் கட்டமாக 2 அம்ரித் பாரத் ட்ரெயின்களை போன ஆண்டு தயாரித்தாங்க. ஜனவரி 1ஆம் தேதி இந்த வருஷத்துலேருந்து 2 ரூட்டுகளில் இந்த அம்ரித் பாரத் ட்ரெயின்கள் ஓடிட்டு இருக்கு. ஒரு அம்ரித் பாரத் ட்ரெயின் வந்து ஆனந்த் விகாருக்கும் தார்பங்காவுக்கு இடையில ஓடுது. இன்னொரு அம்ரித் பாரத் ட்ரெயின் பெங்களூருக்கும் மால்டாவுக்கு இடையில ஓடிட்டு இருக்கு. வந்தே பாரத் ட்ரெயின்களுக்கு சில ரூட்டில் வரவேற்பு இருக்குது, சில ரூட்டில் வரவேற்பு இல்லை. அம்ரித் பாரத் ட்ரெயின்களுக்கு 2 ரூட்லையுமே நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த அம்ரித் பாரத் ட்ரெயின்கள் ரெண்டுமே சோதனை முயற்சிக்காக தயாரித்த ட்ரெயின்களே. முறையான உற்பத்தியை வந்து நடப்பு நிதியாண்டில் தான் துவக்க போகிறாங்க. வந்தே பாரத் மாதிரி இல்லாமல் அம்ரித் பாரத் ட்ரெயின் வந்து நான் ஏசி ட்ரெயின் முழுக்க. இப்போ ஓடிட்டு இருக்க அம்ரித் பாரத் ட்ரெயின்கள் ரெண்டுலேயுமே 22 பெட்டிகள் போட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ஓடிட்டு இருக்க அம்ரித் பாரத் ட்ரெயினில் 12 செகண்ட் கிளாஸ் ரிசர்வ்டு பெட்டிகளும் 8 வந்து அன்ரிசர்வ்டு பெட்டிகளும் இருக்குது. இதை தவிர 2 பக்கமும் கார்டும் லக்கேஜ் வேணும் உள்ள SLRD பெட்டிகள் நினச்சி 22 பெட்டிகளோட இயக்கிட்டு இருக்காங்க. ஒரு அம்ரித் பாரத் ட்ரெயின் தயாரிக்கிறதுக்கு 65 கோடி செலவாச்சு. மொத்தமாக தயாரிக்கிற போது இன்னும் கொஞ்சம் செலவு குறையும் அப்படின்னு கணக்கிட்டு இருக்காங்க. 2 பக்கமும் WAP5 லோகோமோட்டிவ் இணைக்கிறதுனால தான் காஸ்ட்டை அடிச்சுட்டு போகுதுங்கிறாங்க. இந்தியாவில் 3 ரயில் கோச் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. ஒன்று ICF, அது பெரம்பூரில் தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னொரு கோச் ஃபேக்ட்ரி பேர் வந்து ரயில் கோச் ஃபேக்ட்ரி, அது வந்து கபூர்தாலாவில் இருக்குது. இன்னொரு கோச் ஃபேக்ட்ரி வந்து மாடர்ன் கோச் ஃபேக்ட்ரி, அது ராய்பரேலியில் இருக்குது. அம்ரித் பாரத் ட்ரெயின்களை இந்த 3 கோச் ஃபேக்ட்ரிலையுமே தயாரிப்போம்னு முடிவு பண்ணி 3 கோச் ஃபேக்ட்ரிஸுக்குமே அலாட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. மார்ச் மாதம் இந்த ப்ரொடக்ஷன் ஷெட்யூலில் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ICF ஃபேக்ட்ரி வந்து செகண்ட் ஸ்லீப்பர் கோச்சஸ் வந்து 264 பெட்டிகள் தயாரிக்கணும். அதே மாதிரி செகண்ட் அன்ரிசர்வ்டு பெட்டிகள் 176 தயாரிக்கணும். கார்டு பெட்டிகள் 58 தயாரிக்கணும். RCF வந்து 264 செகண்ட் ஸ்லீப்பர் பெட்டிகள் தயாரிக்கணும். அன்ரிசர்வ்டு பெட்டிகள் 176 தயாரிக்கணும். கார்டு பெட்டிகள் 52 தயாரிக்கணும். அதே மாதிரி MCF வந்து 132 செகண்ட் ஸ்லீப்பர் பெட்டிகள் தயாரிக்கணும். 88 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் தயாரிக்கணும். 26 கார்டு பெட்டிகள் தயாரிக்கணும். இதுதான் அலாட்மெண்ட் கொடுத்துருந்தது. ராய்பரேலியில் இருக்கிற மாடர்ன் கோச் ஃபேக்டரி வந்து அம்ரித் பாரத் ட்ரெயின்களை தயாரிக்க வேண்டாம் அப்படின்னு இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அம்ரித் பாரத் ட்ரெயின்களோட உற்பத்தி பெரம்பூர் ICFலையும் கபூர்தாலா RCFலையும் தான் இனி நடக்க போகுது. ரிவைஸ்டு ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராமை ஜூன் 19ஆம் தேதி ரயில்வே போர்டு வெளியிட்டிருக்கு. அதில் இந்த முடிவு எடுத்ததோட மிக முக்கியமான முடிவுகளையும் எடுத்திருக்கு. ரிவைஸ்டு ப்ரோக்ராமில் வந்து ICF வந்து 220 செகண்ட் ஸ்லீப்பர் பெட்டிகளையும் RCF 220 செகண்ட் ஸ்லீப்பர் பெட்டிகளையும் தயாரிக்குது. அதே போல் அன்ரிசர்வ்டு பெட்டிகளை 303 பெட்டிகளை ICF தயாரிக்கிறது, 302 பெட்டிகளை RCF தயாரிக்குது. அதை தவிர கார்டு பெட்டிகளை 71 ICF தயாரிக்கிறது, 65 RCF தயாரிக்குது. அம்ரித் பாரத் ரயில்களை வந்து தொலைதூர ரயில்களாக இயக்கிறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. அதனால் முக்கியமான ஒரு முடிவாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பேண்ட்ரி காரை வந்து இணைக்க போகிறாங்க அம்ரித் பாரத்தில். இதுக்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்குது. வந்தே பாரத்தில் வந்து உணவு சப்ளை பண்ணுறாங்க, அம்ரித் பாரத் ட்ரெயினில் உணவு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதனால தான் அம்ரித் பாரத் ட்ரெயினில் பேண்ட்ரி காரை இணைச்சிடுவோன்னு முடிவு எடுத்திருக்காங்க. செகண்ட் கிளாஸ் ரிசர்வ்டு பெட்டிகள் 12 பெட்டிகளாக இருந்தது இப்போ 8ஆக குறைக்கிறாங்க. குறைச்ச 4 பெட்டிகளை 3 பெட்டிகளை அன்ரிசர்வ்டு பெட்டியாகவும் 1 பெட்டியை பேண்ட்ரி காராகவும் மாற்றிருக்கிறாங்க. பார்சல் வேணும் கார்டு உள்ள SLRD பெட்டிகள் 2 தான். அதில் எந்த மாற்றமும் பண்ணலை அவங்க. அம்ரித் பாரத் ஏசி அல்லாத 2ஆம் வகுப்பு ட்ரெயின், சாமானியர்களுக்காக உருவாக்கப்பட்ட ட்ரெயின். அதனால வந்து அன்ரிசர்வ்டு பெட்டிகளை வந்து கூட வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ அன்ரிசர்வ்டு பெட்டிகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டாங்க. புதுசாக வர அம்ரித் பாரத் ட்ரெயின்களில் 8 செகண்ட் கிளாஸ் ரிசர்வ்டு பெட்டியும் 11 அன்ரிசர்வ்டு பெட்டிகளும் இருக்கும். இதை தவிர உணவு தயாரிக்கிற பேண்ட்ரி கார் ஒன்று இருக்கும். 2024-25 நடப்பு நிதியாண்டில் தயாரிக்க போகிற அம்ரித் பாரத் ட்ரெயின்கள் மட்டும் 55 ட்ரெயின்கள். அதுக்கு தான் வந்து ப்ரொடக்ஷன் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. 440 செகண்ட் ஸ்லீப்பர் பெட்டிகள் தயாரிக்கிறாங்க. ஒரு ட்ரெயினுக்கு 8 பெட்டின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு ட்ரெயின்களுக்கு 8 பெட்டி வீதம் 55 ட்ரெயின்களுக்கு 440 பெட்டிகள் தயாரிக்கிறாங்க. 605 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் தயாரிக்கிறதுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தவிர 55 பேண்ட்ரி கார்கள் தயாரிக்கிறாங்க. நடப்பு நிதியாண்டில் 55 அம்ரித் பாரத் ட்ரெயின்கள் தயாரிக்கிறது தான் இந்தியன் ரயில்வேயோட திட்டம். 55 ட்ரெயின்கள்லையுமே பேண்ட்ரி கார்கள் இணைக்கிறத பார்க்கும்போது பக்கத்து ஊர்களுக்கு இந்த ட்ரெயினில் விடமாட்டாங்கிறது உறுதியாகவே தெரியுது. பெரும்பாலும் நைட்டு கிளம்பி காலில் போகிற ட்ரெயின்களில் பேண்ட்ரி கார்கள் இருக்காது. பேண்ட்ரி கார்கள் இருக்கணும்னா ஒன்று ப்ரிஸ்டீஜியஸ் ட்ரெயினாக இருக்கணும், இல்லைனா தொலைதூர ட்ரெயின்களாக இருக்கணும். அம்ரித் பாரத் ட்ரெயின்கள் வந்து ப்ரிஸ்டீஜியஸ் ட்ரெயின்கள் அக்கௌண்ட்டில் வராது, அது சாமானியர்களுக்கான ட்ரெயின். அம்ரித் பாரத் ரயில்களை தொலைதூர ரயில்களாக தான் நிச்சயமாக இயக்க போகிறாங்க. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிற ரயில்களாக அறிமுகப்படுத்த தான் திட்டமிட்டிருக்காங்க. ஒரு சில பெரிய ஆங்கில ஊடகங்கள் மட்டும் 50 அம்ரித் பாரத் ட்ரெயின்கள் தயாரிக்க போகிறதாக செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அம்ரித் பாரத் ட்ரெயின்களில் பேண்ட்ரி கார்கள் இணைக்கப்படுறதும் அன்ரிசர்வ்டு பெட்டிகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துறதையும் இந்திய செய்தி சேனல்கள் எதுவுமே செய்தி வெளியிடலை. முதல்ல MM ரயில் நியூஸ் சேனல் தான் இந்த செய்தியை வெளியிடுது.
அம்ரித் பாரத் ரயில்கள் 50 தயாரிக்கல, 55 தயாரிக்கிறாங்கங்கிற செய்தியையும் நம்ம சேனல் தான் வெளியிடுது. அதற்கான ஆதாரத்தை இணைச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.